ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள வந்து உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஆண்டு ஃபுல்லாக நாட்டோட எல்லைக்குள்ளே, இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவோட எல்லைக்குள்ளே வந்து என்னென்னா உற்பத்தி செஞ்சுருக்கணும். இந்தியாவோட எல்லைக்குள்ளே என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி உற்பத்தி செஞ்சுருந்தா அதோட மொத்த மதிப்பு அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி செஞ்சுருக்கணும், இந்த விஷயத்தை இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருக்கிற பட்சத்தில் அதோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் அப்படின்னா மொத்தம் அப்படின்னு அர்த்தம். உற்பத்தினா இங்கே என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு அர்த்தம். டொமஸ்டிக்னா உள்நாட்டு, அதனால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, நிகர உள்நாட்டு உற்பத்தி, இது எல்லாத்துக்கும் வேறு வேறு மீனிங். இது வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா, நிகர அப்படின்னா என்னது, நெட்டுன்னு அர்த்தம். நிகர அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி அப்படியே தானே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நிகர உள்நாட்டு உற்பத்திக்குன்னா என்டிபி அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னது, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். அது என்னது, இது நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து மைனஸ் தேய்மான செலவுன்னு ஒன்று கால்குலேட் பண்ணணும். தேய்மான செலவு, அது என்னது, இது தேய்மான செலவு அப்படின்னா, நம்ம வந்து என்னென்னா இப்போ ஒரு விஷயம் உருவாக்குறோம், ஒரு 100 துணி வந்து என்னென்னா சாரீஸ் உருவாக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த சாரீஸ் என்ன பண்ணணும், முதல்ல வந்து என்னென்னா காட்டனை வந்து என்ன எடுக்கணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், த்ரெட்டாக உருவாக்குவாங்க, நூலாக ஒன்று இருப்பாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷின் வச்சு என்னென்னா துணியாக வந்து பண்ணுவாங்க. அப்புறமா டை பண்ணுவாங்க, கலரிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு சாரியாக உருவாகுது. இதெல்லாம் பண்ணுறதுக்காக மிஷின் வந்து செலவாகுது இல்லை. மிஷினில் வந்து என்னென்னா மிஷின் வந்து ரன் ஆகுது. அந்த மிஷின் வந்து என்னென்னா இது மாதிரி வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம், ஓகே. பட் ஆனால் வந்து என்னென்னா அந்த மிஷினோட காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா தேஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா, வண்டியை வச்சுக்கோங்க, வண்டி ஒரு வருஷம் வாங்குகிறோம், மறு வருஷம் அந்த வண்டியை அதே விலைக்கு விற்க முடியுமா அப்படின்னா விற்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு தேய்மான செலவு இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா அதோட டிப்ரிஷியேஷன் அப்படின்னு ஒரு காஸ்ட் இருக்கும், அதான் தேய்மான செலவுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஜிடிபிலேருந்து மைனஸ் பண்ணிட்டா அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, என்டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. என்டிபி ஈக்குவல் என்னது, ஜிடிபி மைனஸ் தேய்மான செலவு, டிப்ரிசியேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன? அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்ததுக்கு நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிஎன்பி அப்படின்னு அர்த்தம். ஜிஎன்பினா என்னென்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேவா? இதுவே நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்என்பி. என்என்பி அப்படின்னா என்னென்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஜிஎன்பி இருக்குல்ல, இந்த ஜிஎன்பி ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்துடும். ஜிடிபியோடு நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு 2 ஃபேக்டரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன இந்த எக்ஸுனா என்ன, எம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். எக்ஸுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிற இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் வந்து என்னென்னா எக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன்ஸ் ஏர்னிங் இன் ஃபாரினில் வந்து என்னென்னா எவ்வளோ வந்து இந்தியன்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் வந்து என்னென்னா எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஃபாரினர்ஸ் ஏர்ன் இன் இந்தியா. இப்போ எக்ஸ் அப்படின்னா என்னது, இந்தியன்ஸ் போய் ஃபாரினில் சம்பாதிக்கிறது, அதை வந்து கூட்டிக்கணும். ஏன்னா இந்தியன்ஸ் தானே சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு தானே வருது, அதனால் கூட்டிக்கணும். இதே ஃபாரினர்ஸ் இந்தியாவில் சம்பாதிக்கிறது, அந்த காசு என்ன நம்மளுக்கா வருது, இந்தியாவுக்கா வருது அப்படின்னா இல்லை, வெளிநாட்டுக்கு போகுது. ஸோ அதனால் என்னென்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன்.
ஓகே. நம்ம நாட்டில வந்து என்னென்னா, எது எக்ஸ் அதிகமா, எம் அதிகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது அதிகமாக இருக்கும்? எம் தான் அதிகமாக இருக்கும். ஃபாரினர்ஸ் தான் நம்ம நாட்டில அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்து கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் இங்கேருந்து நிறையா பேர் ஃபாரின் போய் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஃபாரினில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் ஜாப் செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து வரவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரியில் இருக்க கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, குறைஞ்ச அளவில் இங்கே வந்து என்னென்னா வியாபாரம் பண்ணாலும் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க. பட் என்ன மந்த்லி சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன அவங்க கம்மியாக தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் என்னது எம்மை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அமெரிக்கா வளர்ந்த நாட்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க தான் நிறையா வெளில போய் சம்பாதிப்பாங்க. ஓகேவா? ஓகே. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன நமக்கு புரிஞ்சிச்சு. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, ஜிடிபி ஏற்கனவே இருக்குது, நமக்கு தெரியும். நம்ம ஒரு நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஜிடிபினா. அது கூட நம்ம எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன்ஸ்னால் நம்ம ஆளுங்க ஃபாரினில் போய் சம்பாரிச்சாலும் அதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். வெளியாளுங்க இங்கே வந்து சம்பாரிச்சு அதை மைனஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஜிஎன்பி. அடுத்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜிஎன்பி மைனஸ் தேய்மான செலவு. அந்த தேய்மான செலவை வந்து குறைக்கணும். குறைச்சா அது என்னது, அதுதான் என்என்பி. ஓகேவா? இப்போ இந்த 4 டேர்மும் என்னென்னு புரியுதா? ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அண்டு என்டிபி என்னன்னு சொல்லிட்டு. இதை வந்து கேட்டால் வந்து என்னென்னா எக்ஸாமில் தெளிவாக எழுதுங்க. இது வந்து புரிஞ்சிக்கிட்டாவே என்னென்னா நம்ம எக்ஸாமில் எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பணக்கொள்கை, காப்பீடு, நிதி கொள்கை, பங்கு சந்தை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பங்கு சந்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செபி வரும். செபி அப்படின்னா என்னென்னா, எஸ்டி வராது, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்கு சந்தையை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா செபி அப்படின்ற இந்த நிறுவனம் தான். 1980ஸ்க்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பேர் வந்து ஃபுல் ஃபார்ம் அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பீடு வந்து எதோட லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ அப்படின்னா என்னென்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்டு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இன்சூரன்ஸை ரெகுலேட் பண்ணணும், அப்புறம் டெவலப் பண்ணணும். அந்த அத்தாரிட்டி தான் ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காப்பீடுக்கு நம்ம போட்டிருக்கோம். நிதி கொள்கை வந்து யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி கொள்கை யார் போடுவா? வருஷம் பட்ஜெட், மத்திய அரசாங்கம். அதான் வந்து நிதி கொள்கை, பட்ஜெட் நிதி கொள்கைனா. பணக்கொள்கை அப்படின்னா என்னென்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் வந்து எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கா, நிறைய வந்து என்னென்னா பணவீக்கம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகம் பண்ணிவிடுவாங்க, வட்டி விகிதத்தெல்லாம் அதிகம் பண்ணுவாங்க. ஏன் அதிகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து என்னென்னா கடன் கொடுக்கும் மற்ற பேங்க்ஸ்க்கெலாம் வந்து கடன் கொடுக்குற விகிதத்தை வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்குறோம்னு வச்சுப்போம். நம்ம கடன் வந்து வட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியாக கடன் வாங்குவோம். வட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நிறையா கடன் வாங்குவோம். அதே மாதிரி தான் இங்கே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற வட்டி வந்து என்னென்னா அதிகமான வட்டிக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கடன் வாங்குவாங்க. இதனால் நம்ம நாட்டில் என்ன ஆகும், பேங்க்லேருந்து நிறையா பணம் வந்து வெளில போகாது. ஸோ பணவீக்கம் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து பண வாட்டம் வந்துச்சு, டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. டீஃப்ளேஷன் எப்போ வரும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் பணமே ரொம்ப கம்மியாக புழங்குனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி எல்லாம் வந்து என்ன ஆகும், ரொம்ப மலிஞ்சு போயிடும். ஏன்னா காசே இல்லையே வாங்குறதுக்கு, அப்புறம் எப்படி விலைவாசி வந்து உயரும்? அதுவும் வந்து ஆபத்தான நிலைமை தான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டெலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மி பண்ணிருவாங்க. ஏன்னா என்ன பண்ணணும், வெளில வந்து நிறையா பணத்தை வந்து கொண்டு வரணும், அதனால் வந்து கம்மி பண்ணிருவாங்க. இதுதான் வந்து வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. ஆர்பிஐ வந்து செய்கிற முக்கியமான வேலை வந்து இதுதான். ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்னென்னா மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்னா நியூஸ்லலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேங்க்ஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத தனியொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பணக்கொள்கை என்னது 2, காப்பீடு என்னது 3, நிதி கொள்கை என்னது 4, பங்குச்சந்தை 1. 2, 3, 4, 1 அப்படின்றது ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
அடுத்த கொஷின் பாருங்கள், ரிசர்வ் வங்கியோட முதல் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிசர்வ் வங்கியோட ஃபஸ்ட்டு கவர்னர் பேர் என்ன அப்படின்னா சர் ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்றவர், ஒரு பிரிட்டிஷ்காரர். ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்றவர். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் யார் அப்படின்னு பார்ப்போம். முதல் இந்திய கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தேஷ்முக் அப்படின்றவர். சிந்தாமணி தேஷ்முக் அப்படின்றவர் தான் முதல் இந்தியன் கவர்னர். ஓகேவா, இந்தியாவிலேருந்து ஒரு இந்தியர் ஒருத்தர் ஆர்பிஐ கவர்னர் ஆகினது அதுதான் ஃபஸ்ட் டைம். பிஎம்மாவும் இருந்துட்டு அதே சமயம் என்னென்னா ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியோட கவர்னராகவும் இருந்த ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். இது ரொம்ப முக்கியம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிஎம்மாவும் இருந்திருக்காரு, ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்திருக்காரு. இது மாதிரி வேறு யாருமே இருந்ததில்லை. ஸோ அதனால் முக்கியம். ஓகேவா, இப்போ இருக்கிற கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்ததாஸ், 25வது கவர்னர். சக்தி காந்ததாஸ். ஓகேவா, இது எல்லாமே முக்கியம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றிய வருடம். இந்தியாவோட மைய வங்கி அப்படின்னா என்னது? சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மைய வங்கினா என்னென்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ இதுக்கு சட்டம் போடப்பட்டதுன்னா 1935 சட்டம் என்னென்னா கொண்டு வராங்க. எப்போ ஆர்பிஐன்னு ஒரு பேங்க்கை உருவாக்குறாங்கன்னா 1935 உருவாக்குறாங்க. அதுக்கு முதல்ல தலைமையகமாக எங்கே இருந்துச்சு? எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒரு இடம் இருக்கும்ல. தலைமையகம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருந்துச்சு. கல்கத்தாவில் தான் முதல்ல இருந்துச்சு. லேட்டராக என்ன பண்ணுறாங்க, 1937 மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. தலைமையகத்தை மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அங்கே தான் என்னென்னா இப்போயும் என்னென்னா அங்கே தான் தலைமையகம் இருக்குது. அப்புறமா 1949 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐயை என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்கிக்கிறாங்க பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்து. என்னென்னா 1949 ஃபுல்லாக என்னென்னா நேஷ்னலைஸ் பண்ணிடுவாங்க. நேஷ்னலைஸ்னால் என்னது? தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசியமயமாக்கல்னால் ஒன்றும் இல்லை. நேஷ்னலைஸ் பண்ணுறது எப்படின்னா என்னது? ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் வாங்கினா அது பேர் நேஷ்னலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட்டைஸ்னால் என்னது? ப்ரைவேட்டைஸ்னால் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டு விற்றுட்டா ப்ரைவேட்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே என்னென்னா தேசியமயமாக்கல்னால் என்ன? கவர்மெண்ட் ப்ரைவேட்லேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அது தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வரைக்கும் ஆர்பிஐயில் லேடி கவர்னர் வந்தது கிடையாது. நோ லேடி கவர்னர் இன்றைக்கி வரைக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபுல்லாக என்னென்னா பேங்கிங் டேர்ம்ஸ் பார்ப்போம். பேங்கிங் டேர்ம்ஸ், பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, இந்த பணக்கொள்கைன்னு நம்ம பார்த்தோம்ல, பணக்கொள்கை கீழே என்னென்னலாம் பண்ணுறாங்க, வேறு பேங்க்ஸ் என்னென்னா இந்தியாவில் எப்படி இருக்குது, எப்படி பிரிச்சுருக்காங்க, பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.